வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம 12 டக்கருக்கு எப்படி நான் முக்கியமோ அது மாதிரி நம்ம உடம்புக்கு முக்கியம் மூளை. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நம்ம மூளையில வெறும் 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்கு ஆக்சிஜன் போல அப்படின்னா பிரெயின் டேமேஜ் ஆயிடுமா? அவ்வளோ ரோசக்கார பயலா அந்த மூளை. இனிமே யாராவது உனக்கு மூளையே வளரலையா அப்படின்னு கேட்டா இதை சொல்லுங்க. நம்ம மூளையோட வளர்ச்சி 40 வயசு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குமா. அதனால மூளை சின்னதா இருக்கு, யோசிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுவோம். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் ஆக்சிஜன்ல 20% மூளை யூஸ் பண்ணுதான். ஆமா, கொஞ்சம் நஞ்ச வேலையா அதுக்கு வாங்குறோம். நம்ம முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மூளை குண்டு பல்பு எரியிற அளவுக்கு மின்சாரத்தை ஃபார்ம் பண்ணுமா. எனக்கெல்லாம் அந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐன்ஸ்டைன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்ப பிரேத பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அப்ப அங்க இருந்த டாக்டர் ஒருத்தர் இந்த ஆளு மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த மூளையை திருடி 20 வருஷமா ஒரு ஜார்ல போட்டு பாதுகாத்திருக்காரு. இந்த டாக்டருக்கு மூளையே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம மூளை ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ சாக்லேட்டை ஸ்மெல் பண்ணால் அதோட திட்ட அலைகள் தூண்டப்பட்டு அப்படியே ரெஸ்ட் நிலைக்கு போயிடுமா. அப்போது நான் ஆல்மோஸ்ட் எல்லா டைமும் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன், ஏன்னா பாக்கெட்லேயே சாக்லேட் வச்சு சுற்றுறேனே. மனுஷங்க சில விஷயங்களை மறக்கிறதுனால நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை மூளைக்கும் ரொம்ப நல்லதான். நம்மளை கஷ்டப்படுத்துகிற விஷயத்தை நம்ம மறந்தோம்னா நம்மளோட மூளையோட நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகுமா. மூளைக்காக அது மாதிரி மறக்கலாம். மற்ற எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரியாக்ட் ஆகிறதுக்கு மூளைக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. ஆனால் சரக்கு அடித்தா மட்டும் அடுத்த 6வது நிமிஷம் நம்ம மூளை அதை அக்செப்ட் பண்ணி ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுமா. அப்போ சரக்குக்கு நம்ம அடிமை இல்லை, நம்ம மூளையோட செல்லு தான் அடிமை. நம்ம லைஃப்ல புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நம்ம மூளையோட கட்டமைப்பில் மாற்றம் வரும் அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லதை கற்றுக்கிட்டோம்னா நல்லது வரும், இல்லைன்னா ஏமாற்றம் தான். சராசரி மனுஷனோட மூளையில இருக்கிற செல்களை விட பிறந்த குழந்தையோட மூளையில அதிக அளவுல செல்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் குழந்தைங்க பிறந்தோன்னே இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோன்னு அழுவுதோ. ஒரு குழந்தையோட உடம்புக்கு தேவைப்படுற குளுக்கோஸ்ல 50% மூளை தான் உழைச்சி கொடுக்குது. அதனாலதான் குழந்தைங்க அதிக அளவுல தூங்குறாங்க. ஆமா, 50% கொடுக்கணும்னா டயர்ட் ஆகும்ல. சின்ன குழந்தையா இருக்கும்போது நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம நினைவுல ஸ்டோர் ஆகாது. அதுக்கு ரீசன் அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம மெமரிஸை ஸ்டோர் பண்ற ஹிப்போகேம்பஸ் மூளையில வளராதான். இப்போ வரைக்கும் அது எனக்கு வளரலன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் மறந்துடுது. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் ஜேடி.